திருமணமான முதல் நாளிலேயே நடந்த அதிர்ச்சி. அருணும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதலித்து திருமணம் செய்தவர்கள் அல்ல. இரு குடும்பங்களும் பார்த்து நிச்சயித்த திருமணம். திருமண நாளில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபொழுது மனதில் ஒரு சிறிய தயக்கம் இருந்தால் இனி இவர்தான் என் வாழ்க்கை என்ற எண்ணத்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தார்கள். திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்த முதல் இரவே காவியாவிடம் அருண் மெதுவாக சொன்னான், காவியா, நம்ம இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். காவியா சிரித்தாள். நானும் அதை தான் நினைக்கின்றேன். அந்த ஒரு வார்த்தை இருவருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் மறுநாள் காலையிலேயே அந்த நம்பிக்கை சோதனைக்கு வந்தது. அருணின் அம்மா சாந்தி காவியாவிடம் சில வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுத்தார். காவியா எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செய்தாள். ஆனால் மதியம் அருணின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைத்தவர் ஒரு பெண். அந்த பெண்ணிடம் அருண் மிகவும் அன்பாக பேசினான். காவியா தற்செயலாக அதை கேட்டுவிட்டாள். நான் சொன்னதை மறந்துடாத, நான் பார்த்துகின்றேன், அவ்வளவுதான். அவள் மனதில் சந்தேகம் விதையாக விழுந்தது. அந்த பெண் யார்? அருணுக்கு ஏற்கனவே யாராவது காதலி இருக்கிறாரா? திருமணத்திற்கு முன்பு அவன் ஏன் இதை தன்னிடம் சொல்லவில்லை? அந்த இரவு காவியா எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தில் மாற்றம் தெரிந்தது. அருண் கேட்டான், என்னாச்சு? ஒண்ணுமில்ல. நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தலைவலி. அருண் அதை உண்மை என்று நம்பிவிட்டான். அடுத்த சில நாட்களில் காவியாவின் சந்தேகம் அதிகரித்தது. அருண் அடிக்கடி வெளியே செல்வது, அந்த மர்மமான பெண்ணிடமிருந்து வரும் அழைப்புகள், அருண் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த ஒரு பழைய புகைப்படம், இவை எல்லாமே காவியாவை குழப்பின. ஒரு நாள் அந்த புகைப்படத்தை காவியா பார்த்து விட்டாள். அதில் அருணுடன் அந்த பெண் இருந்தாள். அவளால் பொறுக்க முடியவில்லை. இவங்க யார்? அருண் அதிர்ச்சி அடைந்தான். யாரை பற்றி கேட்கிற? இந்த போட்டோவில் இருக்கிறவங்களை பற்றி. அருண் அமைதியாக நின்றான். அந்த அமைதியே காவியாவுக்கு பதிலாக தோன்றியது. எனக்கு உண்மையை சொல்லுங்க. அருண் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் அப்பொழுது அவனுடைய அம்மா உள்ளே வந்துவிட்டார். அந்த சூழ்நிலையில் அருணால் உண்மையை சொல்ல முடியவில்லை. காவியா அழுதபடி தன் அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் அவள் தன் தாயிடம் நடந்ததை சொன்னாள். அம்மா, நான் தவறான வீட்டுக்கு வந்துட்டேனா? அவளுடைய தாய் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார். முடிவு எடுக்காதே, முதலில் உண்மையை தெரிஞ்சுக்க. அந்த வார்த்தை காவியாவை உறுத்தியது. அவள் உண்மையை தெரிந்து கொள்ள முடிவு செய்தாள். ஒரு நாள் அருண் வீட்டை விட்டு வெளியே சென்ற பொழுது காவியா அவனை தெரியாமல் பின்தொடர்ந்தாள். அவன் ஒரு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே அதே பெண் இருந்தாள். காவியாவின் இதயம் உடைந்தது. அருண் அந்த பெண்ணின் கையை பிடித்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். காவியா உடனே அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். வீட்டிற்கு வந்தவுடன் தன் துணிகளை எடுத்துக்கொண்டாள். அப்பொழுது அருண் வீட்டிற்கு வந்தான். எங்க போற? ஏன் அம்மா வீட்டுக்கு. ஏன்? உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. அருண் அவளை தடுத்தான். காவியா, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் பொறுத்துக்கோ. இனி என்னால் முடியாது. அப்பொழுது கதவு திறந்தது. அருணின் அம்மா சாந்தி உள்ள வந்தார். அவள் கையில் ஒரு மருத்துவ அறிக்கை இருந்தது. காவியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. காவியா அதிர்ச்சி அடைந்தாள். சாந்தி மெதுவாக அந்த புகைப்படத்தை எடுத்து காட்டினார். அந்த பெண் அருணுடைய முன்னாள் காதலி இல்லை. காவியா குழம்பினாள். அப்படின்னா யார்? சாந்தி கண்களில் கண்ணீர் வந்தபடி சொன்னார். அவள் அருணுடைய தங்கை. காவியா அதிர்ச்சியில் உறைந்தாள். சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு விபத்தில் அருணுடைய தங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய சிகிச்சை மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்காக அருண் தனியாக போராடி கொண்டிருந்தான். அதை பற்றி காவியாவிடம் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் வேறு. திருமணத்திற்கு முன்பே அவனுடைய தங்கை என்னை பற்றி தெரிந்து கொண்டால் உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இருக்காது என்று பயந்திருந்தாள். அருண் அவளுடைய பயத்தை போக்க முடியாமல் திருமணத்திற்கு பிறகு சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல நினைத்திருந்தான். காவியா தலையசைத்தாள். நானும் இனிமேல் கேட்காமல் எதையும் முடிவு செய்ய மாட்டேன். அந்த நாளுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை மாறியது. பிரச்சனைகள் இல்லாமல் போகவில்லை. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் இருவரும் சேர்ந்தே பேசி தீர்க்க தொடங்கினர். சில மாதங்கள் கழித்து அருணின் தங்கை காவியாவிடம் சொன்னாள். அண்ணி, அண்ணன் உங்களை பற்றி என்னிடம் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார். என்ன? நான் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் இவ்வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரக்கூடியவள் காவியாதான் என்று. காவியாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அருணை பார்த்தாள்.
அருண் சிரித்தான். திருமண வாழ்க்கையை உடைக்க பெரிய துரோகம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய ரகசியம், ஒரு கேட்கப்படாத கேள்வி, ஒரு தவறான புரிதல் போதும். ஆனால் அதே வாழ்க்கையை காப்பாற்ற ஒருவரை ஒருவர் நம்புவதும் நேர்மையாக பேசுவதும் போதும். அந்த நாளிலிருந்து அருணும் காவியாவும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவில்லை. திருமணம் என்பது 2 பேர் சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, 2 மனங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.